உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் அருகே தனியார் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டட இடிபாடுகளில் சிக்கிய 15 தொழிலாளர்களில் 5 பேர் மீட்பு. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சேலத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் காய்கறிகளுடன் ஆட்டோ தொழிலாளர்கள் போராட்டம். இலங்கையில் இருந்து படகில் தனுஷ்கோடி வந்த பெண் மணல் திட்டில் இருந்து 3 குழந்தைகளோடு பத்திரமாக மீட்பு. டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் அருகே கட்டடத்தை இடித்த பொதுமக்கள். கோவையில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. புதுக்கோட்டையில் உற்சாகத்தோடு நடந்த ஜல்லிக்கட்டு. 350 காளைகள் பங்கேற்பு, 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக மீண்டும் போராட்டம். நெடுவாசலில் தொடர்ந்து 2வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இளைஞர்கள். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்டு வந்த பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்ததில் 15க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். அவர்களில் 5 பேர் வரை தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். கோராந்தாங்கலில் தனியாருக்கு சொந்தமான பள்ளியின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. அதில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததால் பணியில் இருந்த 15க்கும் மேற்பட்ட கட்டட தொழிலாளர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிருக்கு போராடும் மற்ற தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து குறித்து காட்பாடி வட்டாட்சியர் ஜெகதீசன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் மாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளையை அடக்க முயன்ற 10 வீரர்கள் காயமடைந்தனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் தொடங்கி வைத்தார். இதில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 350 காளைகள் பங்கேற்றன. காளைகளை அடக்க 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்திருந்தனர். வாடிவாசல் வழியாக பாய்ந்து வந்த காளைகளை அடக்க முற்பட்டதில் 10 பேர் காயமடைந்தனர். வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் மீண்டும் தொடங்கிய போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற முதற்கட்ட போராட்டத்தில் திட்டம் அமல்படுத்தப்படாது என அரசு அறிவித்ததால் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. தற்போது திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதை ஒட்டி நெடுவாசல் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மீண்டும் தங்களது போராட்டத்தை நேற்று தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு இத்திட்டத்தை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சேலத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பயிற்சி மையம் சார்பில் நடைபெற்ற இந்த அமைதி போராட்டத்தில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களது கைகளில் காய்கறிகளை ஏந்தியபடி விவசாயிகளை ஆதரித்து முழக்கமிட்டனர். இதேபோல சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி பஜனை மட பகுதியில் விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பங்கேற்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் உடலில் காய்கறிகளையும் கீரைகளையும் அணிந்து கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், நதிகளை தேசியமயமாக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் 17வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது என்றும் காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கு வணிகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் மத்திய அரசு விவசாயிகளை வஞ்சிப்பது போல நாடகம் நடித்து காட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலப்பாக்கம் சிறுதாவூர் இடையேயான வயல்வெளியில் கட்டப்பட்ட டாஸ்மாக் கடை கட்டடத்தை பொதுமக்கள் இடித்தனர். ஆலப்பாக்கம் கிராமத்தில் பழைய மாமல்லபுரம் சாலையில் மூடப்பட்ட கடையை சிறுதாவூர் அருகே வயலில் அமைக்க முடிவு செய்தனர். இதற்காக புதிய கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் கட்டப்பட்டு வந்த கட்டடத்தை இடித்தனர். தகவல் அறிந்து வந்த திருப்போரூர் காவல்துறையினர் பொதுமக்களோடு பேச்சு நடத்தினர். கடை கட்டப்பட்ட இடத்தில் கிராமத்தின் குடிநீர் கிணறு இருப்பதாகவும் மது அருந்துவோரால் தண்ணீர் மாசுபடும் என்றும் கூறி மதுக்கடை கட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருப்பூரில் போராடிய பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெண்கள் மதுபாட்டில்களை உடைத்து போராட்டம் நடத்தினர். திருத்துறைப்பூண்டி பேருந்து நிலையம் அருகே இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் மற்றும் காவல்துறையினரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இலங்கையில் இருந்து 3 குழந்தைகளோடு தனுஷ்கோடி அருகே மணல்திட்டில் இறக்கிவிடப்பட்ட பெண்ணை மீட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனுஷ்கோடி அடுத்துள்ள மணல்திட்டு ஒன்றில் இரவு முழுவதும் உணவின்றி நீரின்றி 3 குழந்தைகளோடு தவித்த பெண்ணை பார்த்த மீனவர்கள் கடலோர காவல்படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் 4வரையும் மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த பெண் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி நகரைச் சேர்ந்த தங்கம் என்பதும் 5 வயது மகள் லத்திகா, 4 வயது மகள் இஷ்மிகா, 1 வயது மகன் சிட்டிசனோடு இலங்கையில் இருந்து தப்பி வந்ததும் தெரியவந்தது. கொழும்புவை அடுத்த பண்டாரநாயக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் கடந்த 2010 சுற்றுலா விசாவில் இந்தியா வந்தபோது அவரை திருமணம் செய்து கொண்டதும் 2013 கொழும்பு சென்ற அவர் கணவரின் கொடுமை தாழாமல் அங்கிருந்து 1 லட்சம் ரூபாய் செலவழித்து கள்ளத்தோணியில் தனுஷ்கோடி அருகே வந்து இறங்கியதும் தெரியவந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நிலுவையில் இருக்கும் 5 மாத ஊதியத்தை வழங்கக் கோரி 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் பெண்கள் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நங்கவள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கூனூர், வீரக்கல் உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் 5 மாதமாக நிலுவையில் இருப்பதாகவும் அதை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமகளை சந்தித்து மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததை ஒட்டி போராட்டத்தை கைவிட்டனர். மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தொகுப்பு நிதியை உருவாக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு மருத்துவர்கள் போல பெண் மருத்துவர்களுக்கு குழந்தை பராமரிப்பு விடுப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதேபோல தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் சார்பிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்கவும் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூர் முன்னாள் ஊராட்சித் தலைவர் முருகன் கொல்லப்பட்ட வழக்கில் இருவர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். முன்னாள் ஊராட்சித் தலைவர் முருகன் கடந்த 10ஆம் தேதி மதுரை அடுத்த கீழவடக்கூரில் வெட்டிக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் புதுக்குளத்தைச் சேர்ந்த சோனைமுத்து, ஐயனார் ஆகியோர் மதுரை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 2 சரணடைந்தனர். அவர்களை வரும் 27ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி சக்திவேல் உத்தரவிட்டதை தொடர்ந்து இருவரும் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னாள் ஊராட்சித் தலைவர் முருகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் முன்னாள் ஊராட்சித் தலைவர் முருகனின் பாதுகாப்புக்கு துப்பாக்கி வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை வழங்காமல் இருந்த ஆட்சியரையும் காவல் கண்காணிப்பாளரையும் இந்த கொலை வழக்கில் சேர்க்க கோரியும் முற்றுகை போராட்டத்தின் போது முழக்கமிட்டனர். இதைத் தொடர்ந்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
நெல்லை மாவட்டம் கூடங்குளம் முதலாவது அணு உலையில் எரிபொருள் நிரப்புவதற்காக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வந்த இந்த முதலாவது அணு உலையில் கடந்த 2015 ஜூன் மாதம் நிரப்பப்பட்ட எரிபொருள் தற்போது தீர்ந்து போனதாகவும், எரிபொருள் நிரப்பப்பட்ட பிறகே மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கும் எனவும், இப்பணி நிறைவடைய 2 மாதங்களாகும் எனவும் வளாக இயக்குநர் சாஹூ தெரிவித்தார். மேலும் 2வது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்பட்டு 1000 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டை மடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விசைப்படகுகளில் வரும் வெளியூர் மீனவர்கள் சிலர் இதுபோன்ற தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவதால் ஃபைபர் படகுகளை பயன்படுத்தும் உள்ளூர் மீனவர்களின் வலைகளை அறுத்து சேதப்படுத்துகின்றனர். இதனால் வேதாரண்யத்தைச் சேர்ந்த சிறிய படகு மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காவல்துறையினரை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அங்குள்ள கருங்கல் காவல் நிலையத்தில் சங்க மாவட்ட தலைவர் ஜோயலை காவல்துறையினர் தாக்கியதாக கூறியும், காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி உண்ணாவிரதம் இருந்த 50க்கும் அதிகமானோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் சிந்தாமணியை அடுத்த பெரியார் நகர் சுற்றுவழிச்சாலையில் உள்ள ஈசனோடை கண்மாயில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 37 பேர் காயமடைந்தனர். கமுதியில் இருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் பேருந்து பெரியார் நகர் பகுதியில் வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து கண்மாயில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்த காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். காயமடைந்த 37 பேரை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். கண்மாயில் இருந்த பேருந்தை 2 கிரேன்கள் உதவியோடு மீட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பூரில் அதிகாரிகளை கண்டித்து ஆளுங்கட்சி எம்எல்ஏவே உண்ணாவிரதம் இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. சசிகலா அணியைச் சேர்ந்த திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவான குணசேகரன் இன்று காலை 7 மணியளவில் திடீரென உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தொகுதி மேம்பாட்டு திட்டங்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைக்கவில்லை என கூறி திருப்பூர் குமரனின் நினைவிடம் அருகே சிறிய மேடையில் அவர் மட்டும் தனியாக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தகவல் அறிந்து வந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி கோரிக்கைகளை மனுவாக அளித்தால் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து எம்எல்ஏ குணசேகரன் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். கன்னியாகுமரியில் வாகன தணிக்கையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்தவரை காவல்துறையினர் அடித்ததாக புகார் எழுந்துள்ளது. வெள்ளிக்கோடு என்ற இடத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறையினர் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த சந்திரன் என்பவரை நிறுத்தினர். அவர் வண்டியை நிறுத்துவதற்குள் காவல்துறையினரில் ஒருவர் தலையில் தாக்கியதாக தெரிகிறது. இதில் சந்திரனின் மூக்கு உடைந்து ரத்தம் கொட்டியது. இதை பார்த்த அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கேள்வி கேட்டனர். இதையடுத்து காயமடைந்தவரை காவல்துறையினர் தங்களது வாகனத்திலேயே அழைத்துச் சென்று தக்கலை மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதல் நடத்திய காவல்துறையைச் சேர்ந்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது மனைவி வலியுறுத்தினார். திருப்பூர் அருகே குடிநீர் திட்ட குழாய் உடைந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது. திருப்பூர் மாநகராட்சி அருகே உள்ள பிரதான குழாயில் ஏற்பட்ட விரிசலை மாநகராட்சி அதிகாரிகள் சரி செய்யாமல் விட்டதால் அதில் உடைப்பு ஏற்பட்டது. குழாயில் இருந்து வெளியேறிய லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நொய்யல் ஆற்றில் கலந்து வீணானது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வீணாக சென்றதால் தகவல் அறிந்த பொதுமக்கள் அங்கு காலி குடங்களோடு வந்து தண்ணீர் பிடித்துச் சென்றனர். திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் 15 நாட்களுக்கு ஒருமுறை 1 மணி நேரம் மட்டுமே குடிநீர் விநியோகிக்கும் சூழலில் தண்ணீர் வீணாவது குறித்து பொதுமக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். டெல்லியில் நடைபெறும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிளையின் கான்சாஹிப் வாய்க்கால் பாசன விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்தனர். அதில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், உயிரிழந்த விவசாயி குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அனைத்து வங்கிகளிலும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்ட மக்கள் கடைகளை அடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். செங்கத்தை அடுத்த சாத்தனூர் பகுதியில் சுமார் 6 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. சாத்தனூர் அணையில் இருந்து கிராமத்துக்கு அருகே இருக்கும் தனியார் சர்க்கரை ஆலைக்கு தண்ணீர் விநியோகிப்பதாகவும், ஆனால் கிராம மக்களுக்கு நேரடியாக குடிநீர் குழாய் இணைப்பு தரப்படவில்லை எனவும் புகார் கூறினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை என கூறிய பொதுமக்கள் இன்று கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். காலி குடங்களுடன் ஏராளமான பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக அரியலூரில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி, சிஐடியு, தொமுச உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும், வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், விவசாய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.